அமைதியான ஒரு புறநகரில் மேப்பிள் மரங்கள் சாலையை அழகாக வளைத்து நிற்கும் அந்த இடத்தில் எலியாஸ் என்ற வயதான பியானோ ஆசிரியரும் அவரது மகள் மாயாவும் வசித்து மாயாவுக்கு 5 வயது இருக்கும்போது எலியாஸ் வீட்டு வரவேற்பறையில் இருந்த அந்த பழைய பியானோவில் அவளுக்கு முதல் பாடத்தை சொல்லிக் கொடுத்தார். அதன் விசைகள் எல்லாம் மஞ்சளாக மாறியிருந்தன. சில விசைகள் கொஞ்சம் சிக்கிக்கொள்ளும். ஆனால் மாயாவுக்கு அந்த ஓசை மந்திரம் போலிருந்தது. கேளு என்று எலியாஸ் மென்மையாகச் சொல்வார். அவளுடைய சின்னஞ்சிறு விரல்களைப் பிடித்து விசைகளின் மீது வழி நடத்துவார். ஒவ்வொரு விசைக்கும் ஒரு நினைவு இருக்கு. அதை சரியா தட்டினா நம்ம இதயம் அந்த நினைவுகளையெல்லாம் திருப்பிக் கொண்டு வரும். மாயா இசையோடே வளர்ந்தாள். எலியாஸ் ஒருபோதும் அவளை கோபிக்கவில்லை. சரியாக வாசிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவும் இல்லை. அவர் அவளுக்கு அருகில் அமர்ந்து மெல்லப் பாட்டு பாடுவார். அவருடைய கண்களில் பெருமிதம் ததும்பும். ஆனால் மாயாவுக்கு 17 வயதான போது நகரத்தின் பிரகாசமான மேடை விளக்குகள் அவளை ஈர்த்தன. ஜூலியார்ட் கல்லூரியில் படிக்க வேண்டும், பெரிய இசை அரங்குகளில் வாசிக்க வேண்டும், இந்த உலகம் அவளுடைய இசையை கேட்க வேண்டும் என்ற கனவு அவளை ஆட்கொண்டது. எலியாஸ் அவளுக்கு முழு ஆதரவாக இருந்தார். தன் மனைவி இறந்த பிறகு அவளுடைய நினைவாக வைத்திருந்த நகைகளை விற்று அவளுடைய ஆடிஷன் கட்டணத்தை கட்டினார். அண்டை வீட்டாருடைய பியானோக்களை டியூன் செய்து கொடுத்து கூடுதல் பணம் சம்பாதித்தார். அவள் நடுராத்திரி வரை பயிற்சி செய்யும்போது அமைதியாக புன்னகைத்தபடியே பார்த்துக் கொண்டிருப்பார். ஜூலியார்டில் இருந்து அவளுக்கு இடம் கிடைத்த கடிதம் வந்தபோது மாயா ஆனந்தக் கண்ணீருடன் அவரை கட்டியணைத்துக் கொண்டாள். நீ எந்த நட்சத்திரத்தையும் விட பிரகாசமா ஒளிருவ என்று அவர் சொன்னார். அப்போது மட்டும் அவருடைய குரல் லேசாகத் தழுதழுத்தது. அவள் நகரத்திற்குச் சென்றாள். ஆரம்பத்தில் தினமும் அழைப்புகள் வந்தன. அப்பா, இந்த நகரம் ரொம்ப சத்தமாயிருக்கு என்று சொல்வாள். பிறகு வாரத்திற்கு ஒரு முறையானது. நாட்கள் செல்லச் செல்ல பண்டிகை நாட்களில் மட்டும் அழைப்புகள் வர ஆரம்பித்தன. அவளுடைய வாழ்க்கை ஒரு புயல் போல மாறியது. இசை நிகழ்ச்சிகள், புதிய உறவுகள், அந்த வேகமான வாழ்க்கை அவளுடைய முழு நேரத்தையும் எடுத்துக்கொண்டது. எலியாஸ் ஒருபோதும் குறை சொல்லவில்லை. அவர் அந்த பழைய பியானோவை எப்போதும் டியூன் செய்து வைத்திருந்தார். அதன் விசைகளில் தூசி படியாமல் துடைத்து வந்தார். ஒவ்வொரு மாலையும் மாயாவுக்கு பிடித்த பாடல்களை தனியாக வாசிப்பார். அந்த வீடு வெறுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக. 10 வருடங்கள் கடந்தன. மாயா ஒரு புகழ்பெற்ற பியானோ கலைஞரானாள். இந்த திருமணம் செய்து கொண்டாள். அவளுக்கு ஒரு மகனும் பிறந்தான். அவள் புகைப்படங்களையும் பணத்தையும் அனுப்பினாள். அவரை வந்து பார்க்க விமான டிக்கெட்டுகளையும் அனுப்பினாள். ஆனால் எலியாஸ் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணத்தைச் சொல்லி மறுத்துவிடுவார். இந்த பியானோவுக்கு நான் தேவைப்படுறேன் என்று நகைச்சுவையாகச் சொல்வார். உண்மை என்னவென்றால் அவருக்கு வயதாகிவிட்டது. கைகள் நடுங்க ஆரம்பித்திருந்தன. மாடிப்படிகளில் ஏறினால் மூச்சு வாங்கியது. இந்த பலவீனமான நிலையை அவள் பார்க்க வேண்டாம் என்று நினைத்தார். ஒரு இலையுதிர் காலத்தில் மருத்துவர் அவரிடம், சில மாதங்கள், ஒருவேளை அதற்கும் குறைவாக இருக்கலாம் என்றார். எலியாஸ் பெரிய கடிதம் எதையும் எழுதவில்லை. பதிலாக தனது பழைய போனில் ஒரு சின்ன வீடியோவை எடுத்தார். பியானோவில் அமர்ந்து மாயா சிறுவயதில் தூங்குவதற்கு முன் கேட்கும் சோபினின் நாக்டர்ன் இசையை வாசிக்க ஆரம்பித்தார். அந்த இசைக்கு நடுவே மெதுவாகப் பேசினார். ஏன் மாயா பறவையே, உன் அம்மா போனதுக்கு அப்புறம் உன் இசைதான் என்னை குணப்படுத்துச்சுன்னு நான் உனக்கு போதுமான அளவுக்கு சொன்னதே இல்லை. நீ ஒவ்வொரு தடவை வாசிக்கும் போதும் அவ இந்த அறையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். நீ எப்ப வேணும்னாலும் திரும்பி வரலாம்ங்கிறதுக்காகத்தான் இந்த பியானோவை நான் உயிர் போட வச்சிருந்தேன். ஒருவேளை நான் இல்லாதப்போ நீ இதை பார்த்தா எனக்காக ஒரே ஒரு தடவை வாசி, ஒரே ஒரு தடவை. நீ தூரத்திலிருந்து வாசிச்ச ஒவ்வொரு சுரத்தையும் நான் இங்கிருந்து கேட்டேன்னு தெரிஞ்சுக்கோ. அமைதியான மாலை நேரத்தில் பார்க்கவும் என்ற தலைப்புடன் அந்த மின்னஞ்சலை அனுப்பினார். மாயா ஒரு இசை பயணத்தில் இருந்தபோது அந்த மின்னஞ்சல் வந்தது. நள்ளிரவுக்குப் பிறகு ஹோட்டல் அறையில் சோர்வுடன் அதைத் திறந்தாள். அந்த பழக்கமான இசை அறையின் அமைதியை நிரப்பியது. அவள் உறைந்து போனாள். அவருடைய குரல் மெலிந்து போயிருந்தாலும் அதே அன்பு நிறைந்திருந்தது. அவருடைய விரல்கள் மெதுவாக ஆனால் அன்புடன் விசைகளில் நடனமாடின. விடியும் வரை அவள் அழுதாள். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ரத்து செய்தாள். அதே நாளில் வீட்டிற்கு விமானத்தில் பறந்தாள். எலியாஸ் மருத்துவமனையில் இருந்தார். அவரால் நீண்ட நேரம் உட்கார முடியாத அளவுக்கு பலவீனமாக இருந்தார். மாயா உள்ளே நுழைந்ததும் அவர் கண்களைத் திறந்து அவள் இன்னும் 5 வயது சிறுமியாக இருப்பது போல புன்னகைத்தார். வந்துட்டியா என்று மெல்லிய குரலில் கேட்டார். அவள் ஒரு நாற்காலியை இழுத்து அவர் அருகில் அமர்ந்து அவருடைய கையை எடுத்து தன் தோளில் வைத்துக் கொண்டாள். சிறுவயதில் அவள் பயிற்சி செய்யும்போது தோரணையை சரி செய்வதற்காக அவர் இப்படித்தான் செய்வார். நான் ஒன்னு கொண்டு வந்திருக்கேன் என்று மென்மையாகச் சொன்னாள். தன் பையிலிருந்து ஒரு ஷீட் மியூசிக் எடுத்தாள். அது புகழ்பெற்ற இசை நிகழ்ச்சிகளுக்கானது அல்ல. அவள் பிறந்தபோது அவளுக்காக அவர் எழுதிய ஒரு எளிமையான தாலாட்டுப் பாடல். அதை அவள் ஒருபோதும் பொது மேடைகளில் வாசித்ததில்லை. அது மிகவும் தனிப்பட்டதாக இருந்தது.
ஊழியர்களின் உதவியுடன் அந்த பழைய பியானோவை மருத்துவமனை அறைக்குக் கொண்டு வந்தாள். அவள் வாசிக்க ஆரம்பித்தாள். அது கச்சிதமாக இல்லை. பெரிய கச்சேரி பியானோக்களில் மாதக்கணக்கில் வாசித்ததால் இந்த பழைய விசைகளில் அவள் விரல்கள் சற்று தடுமாறின. ஆனால் அவள் முழு இதயத்துடன் வாசித்தாள். எலியாஸ் கண்களை மூடிக்கொண்டார். அவருடைய கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது. கடைசி சுரம் மெல்ல மறைந்தபோது அவர் அவள் கையை ஒருமுறை பலவீனமாக அழுத்தினார். நீ இசையை உயிரோட வச்சிருக்க என்று முனகினார். அதுதான் நான் எப்பவும் விரும்பியது. 2 நாட்களுக்குப் பிறகு அவர் அமைதியாக கண்களை மூடினார். மாயா அவர் அருகில் இருந்தாள். அவர்களுடைய விரல்கள் படுக்கை விரிப்பின் மீது இணைந்திருந்தன. பியானோ விசைகளில் இருப்பது போல. சிறிய நினைவு நிகழ்ச்சியில் மாயா நீண்ட சொற்பொழிவு ஆற்றவில்லை. அவள் அந்த பழைய பியானோவில் அமர்ந்து அந்த தாலாட்டை வாசித்தாள். வாசிப்பின் நடுவே அவளுடைய சின்ன மகன் பெஞ்சில் ஏறி அவளுக்கு அருகில் அமர்ந்து கொண்டான். அன்று அவள் எலியாசுடன் அமர்ந்தது போல அவனுடைய சின்னக் கை அவள் கையின் மேல் இருந்தது. அறை முழுவதும் அமைதியாக இருந்தது. இசையின் சுரங்களும் மெல்லிய அழுகையின் சத்தங்களும் மட்டுமே கேட்டன. மாயா அந்த மஞ்சள் நிற விசைகளைப் பார்த்து மெல்லிய குரலில் சொன்னாள், நன்றி அப்பா, ஒவ்வொரு பாடத்துக்கும். அவள் இப்போதும் உலகெங்கும் இசை பயணம் செய்கிறாள். ஆனால் ஒவ்வொரு முறை மேடை ஏறும்போதும் முதல் விசையைத் தொடும் முன் அவரை நினைக்கிறாள். சில நள்ளிரவுகளில் ஹோட்டல் அறைகளில் தன் கையடக்க கீபோர்டில் அந்த தாலாட்டை வாசிக்கிறாள். இருவருக்காக மட்டும். ஏனென்றால் சில இசைகள் ஒருபோதும் முடிவடைவதில்லை. அவை அடுத்த ஜோடி கைகளுக்காக காத்திருக்கின்றன. இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் அன்புக்குரியவர்களை நினைத்துப் பார்க்க இது ஒரு தருணமாக அமையட்டும். பாய்க்கு நன்றி.